ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். சுவையான சமையல் செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம சமைச்சு சுவைக்க போகிறது ரொம்பவே சக்தி மிகுந்த வல்லாரை கீரையை வச்சு நம்ம இட்லி, தோசை, ஊத்தப்பம்லாம் செய்ய போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ், அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனலில் வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வல்லாரை கீரை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான கீரை. இது பாருங்க, பிரெயின் வடிவத்தில் இருக்கும். நம்ம மூளையோட வடிவத்தில் இருக்கிறதுனாலயோ என்னவோ இது மூளைக்கு ரொம்பவே நல்லதுங்க. குழந்தைங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கீரை கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. வல்லாரை கீரை பொரியல் ரெசிபியும் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த கீரையை இப்போ நம்ம குழந்தைங்க சாப்பிட்ற விதத்தில் நம்ம மாற்ற போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு நான் கீரையை வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த கீரையில் இருக்க தண்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்படியே கட் பண்ணி இதுலேயே போட்டுருங்க. சின்னதாக ஒரு 2-3 துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. காரம் வேணான்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாயை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த கீரையை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் கிட்ட வதக்கிக்கோங்க. கீரை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கு அப்புறமா போட்டு, இந்த கீரை அரைப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாட்டம் அரைச்சிக்கோங்க. பாருங்க, நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ இதை நம்ம இட்லி மாவு வீட்டில் நார்மலாக அரைப்போம் இல்லையா, இட்லி மாவு, தோசை மாவு, அதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கெட்டியான மாவில் சேர்த்துக்கிறேன். அப்படியே அந்த மிக்ஸி ஜாரையும் அலசி அந்த தண்ணியையும் சேர்த்து நீங்கள் இட்லி பதத்துக்கு மாவை கலந்துக்கோங்க. நல்லா இந்த வல்லாரை கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவோட. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு கூட காலையிலேயே ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இட்லியை ஊற்றிக்கிறேன். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி துணி இட்லி போட்டால் தான் பிடிக்கும். நார்மலாக நீங்கள் இட்லி தோசை மாவு வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே இந்த மாவு வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இட்லி ஊற்றியாச்சு. இட்லி குண்டானில் வச்சிடலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு ஒரு ஊத்தப்பம் தான் ஊற்ற போகிறேன். இதே மாவில் கொஞ்சமாக நம்ம தண்ணி கலந்தால் போதும், ஊத்தப்பம் ரெடி ஆகிடும். அப்படியே சுற்றியும் கொஞ்சமாக அப்படியே நெய் விட்டுக்கலாம். மேலே நீங்கள் வேணும்னா பொடி போட்டுக்கலாம், இல்லைனா வெங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் உங்களோட சாய்ஸ், கேரட் துருவி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக பொடியை சேர்த்துக்கிறேன், இட்லி பொடியை. ஒரே மாவில் நீங்கள் விதவிதமாக காலையிலேயே இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளுக்கும் ஒரு மனசு திருப்தியாக இருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா இந்த சைடும் நெய் விட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே வெந்துடும். இப்போ ஊத்தப்பமும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே மாவில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை சேர்த்து நான் கிறிஸ்பியான தோசையும் சுட போகிறேன். நெய்யை கொஞ்சமாக நல்லா ஊற்றி அப்படியே பரப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கமாக நல்லா கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் கொஞ்சமாக ஒரே ஒரு நிமிஷம் கிட்ட திருப்பி போட்டுக்கலாம். நல்லா செம்மையாக மொறுன்னு இருக்கும் உங்கள் தோசை. இதுலேயே நீங்கள் பணியாரம் கூட கொஞ்சமாக அதுலேயே வெங்காயம், இந்த மாவுலேயே வெங்காயம் வெட்டி போட்டு நீங்கள் பணியாரம் கூட போட்டு சாப்பிட்லாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கீரை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க. அவங்க கீரையும் அவங்களோட டெய்லி ஃபுட்டில் எடுத்த மாதிரி இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கிற இட்லி, ஊத்தப்பம், நல்லா மொறு தோசை, இதை காலையில் சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. அப்படி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கீரை சாப்பிட மாட்டாங்களோ அவங்களுக்குலாம் இந்த ரெசிபி ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.